friends, welcome to Divya's Nalabagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் பீஸ் மசாலா. இது சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/4 கிலோ காலிஃபிளவர், அப்புறம் 100 கிராம் பட்டாணியை சுடு தண்ணியில மஞ்சத்தூள் போட்டு பிளான்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல நம்ம ஒரு 100 கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த சோம்பு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொடியை நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதனால நல்லா பொடியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆகி வரும், அதனால நான் உப்பு சேர்த்திருக்கேன். கடைசியா நம்ம ஏற்கனவே நான் பிளான்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா காலிஃபிளவர், அதுலேயே நான் உப்பு கொஞ்சம் போட்டு தான் பிளான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இப்போ உப்பு வந்து கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுல ஒரு 1/4 சிட்டிக்கா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஏற்கனவே காலிஃபிளவர் பிளான்ச் பண்ணும்போது நம்ம மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் அளவா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூள். அதுக்கப்புறமா ஒரு அதே அளவுல 2 டீஸ்பூன் வந்து நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சின்ன டீஸ்பூன்ல சேர்க்கிறேன். அப்புறமா நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இதோட அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து விட்டுடலாம். நான் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து பாருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தேவைப்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறையவும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதிலே கொஞ்சம் வெந்திருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரையும் பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் மசாலா வந்து நல்லா சேர்ற மாதிரி, நல்லா சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து காயெல்லாம் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போவே எனக்கு வந்து சாப்பிடணும் போல தோணுது பார்க்கும்போதே. ஸோ இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன், ஏன்னா கிரேவி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிருங்க. இது கொஞ்சம் நல்லா அந்த கிரேவியில் வந்து குக் ஆகட்டும், காலிஃப்ளவரும் பட்டாணியும். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நான் திறந்து பார்க்குறேன். பாருங்க, இப்போ காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இதை ஒரு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு 2 மினிட்ஸ் அப்படியே ஓப்பன்லேயே குக் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த காலிஃப்ளவரில் இறங்கிடும். இப்போ சுட சுட வந்து இந்த காலிஃப்ளவர் கிரேவியில் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் பீஸ் மசாலா தயாராகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எல்லா ரெசிபிஸையும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதை எதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டிருக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.